வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். கடைசியாக நம்ம வீடியோ போட்டு 5 நாள் ஆகுது. அதுக்கடுத்து இன்றைக்கி இப்போ தான் வந்து வீடியோ போடுறோம். நிறைய பேர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ என்னாச்சு ப்ரோ, ஆளையே காணும், வீடியோஸே போட மாட்டீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இத்தனை நாள் வந்து வீடியோஸ் போட முடியல. இனிமேல் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் எஸ்கே நடிச்சிருக்கிற எஸ்கே 23 இந்த படத்தோடைய டைட்டில் டீசர் வர பிப்ரவரி 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அது என்ன பிப்ரவரி 17ன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி தான் எஸ்கே உடைய பிறந்தநாள். ஸோ அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக கண்டிப்பாக எஸ்கே 23 அப்டேட் காத்துட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை எஸ்கே 23 டைட்டில் டீசர் வரல அப்படின்னாலும் கண்டிப்பாக எஸ்கே 23 உடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராவது விடுவாங்க. அண்ட் அதே நாளில் எஸ்கே 24 ப்ராஜெக்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தமிழில் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நிறைய வெப் சீரிஸ் வந்து இறக்க போகிறாங்க. ஒவ்வொன்றா வந்து இப்போ உருவாயிட்டு இருக்கு. இந்த மாதமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதம் எண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி சுழல் 2 அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படிங்கிறத போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சுழல் பார்ட் 1க்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. அதனால தான் இப்போ பார்ட் 2 எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா நடிச்சிருந்த வதந்தி அந்த சீரீஸ்க்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சி இப்போ வதந்தி 2க்கான ஷூட்டிங்குமே வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. வதந்தி 2 வந்து அடுத்த வருஷம் அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சுழலாக இருக்கட்டும், வதந்தியாக இருக்கட்டும், இந்த ரெண்டு வெப் சீரிஸுமே ப்ரொடியூஸ் பண்ணது டேரக்டர்ஸ் புஷ்கர் காயத்ரி தான். அவங்க இந்த ரெண்டு வெப் சீரிஸை தாண்டி இப்போ இன்னொரு புது வெப் சீரிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயன் அவங்க வந்து போலீஸாக ப்ளே பண்ணுறாங்க. அந்த சீரிஸ்க்கான ஷூட்டிங் வந்து இந்த பிப்ரவரி மாதம் கேரளாவில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேரக்டர் பா ரஞ்சித்தோடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, தமிழ் வெப் சீரிஸ். அதில் ஜான்வி கபூர் அவங்க வந்து லீடாக ப்ளே பண்ண போகிறாங்கன்னு சொல்லப்படுது. அந்த வெப் சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரும், தமிழ் தெலுங்கு ஒரிஜினலாக வருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. அதுக்கான ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சர்குணம் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த சீரிஸும் அடுத்த வருஷம் வந்து ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் மாதவன் ஒரு வெப் சீரிஸில் வந்து நடிக்க போகிறார். அந்த சீரிஸை வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல ரிலீஸ் ஆன அம்மு அந்த படத்தை எடுத்த சாருகேஷ் சேகர் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அந்த சீரிஸும் ஒரு பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆக்டர் அர்ஜுன் தாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸில் நடிக்கிறாரு, தமிழ் தெலுங்கு ஒரிஜினலாக. அந்த வெப் சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. அண்ட் அதே மாதிரி ஆக்ட்ரஸ் ரேவதி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாருக்கு ஒரு வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த வெப் சீரிஸ் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் ட்ராமா. அதில் வந்து பிரியாமணி, ஆரி இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. ராஜ்கமல் கூட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுற டர்மரிக் மீடியா மகேந்திரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெப் சீரிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வெப் சீரிஸ்ல பிரபுதேவா தான் ஹீரோவா நடிக்கிறாரு. பரத்தை வச்சு மிரல்னு படம் எடுத்த டைரக்டர் சக்திவேல் அவர் தான் இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்றாரு. இப்போ இந்த சீரிஸ்க்கான ஷூட் வந்து போயிட்டு இருக்கு. இந்த சீரிஸ் வந்து சோனி லைவ்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. இப்போ நம்ம சொன்ன இந்த லிஸ்ட்டை தாண்டி இன்னும் நிறைய வெப் சீரிஸ் வந்து தமிழ்ல உருவாகிற மாதிரி இருக்கு. அதுக்கான பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தின அப்டேட்ஸ் வந்து போக போக நமக்கு ஒவ்வொன்றா தெரிய வரும். அடுத்த வாரம் தமிழ்ல பாத்தீங்கன்னா 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு படம் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இன்னொரு படம் வந்து டிராகன். இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த 2 படத்தோடைய ட்ரெய்லர் கட்டுமே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2 படத்தோடைய ட்ரெய்லர் கட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் தான் வந்து கிடச்சிருந்தது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு யூஷுவலான ஒரு லவ் ஸ்டோரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் மூவி டீமே ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தை வந்து மார்க்கெட் பண்ணிக்கிட்டே வராங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. பயங்கர வித்தியாசமாக இருக்குங்கிற மாதிரிலாம் தெரியல, நார்மலாக தான் இருக்க போகுது. பட் ஆக்டர் தனுஷ் அவருடைய டைரக்ஷனில் இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது, அவர் எப்படி இந்த படத்தை எழுதியிருக்காரு, எப்படி ஒவ்வொரு சீன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, இதில் தான் இந்த படம் வந்து ஓவராலாக ஒர்க் அவுட் ஆக போதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இன்னொரு பக்கம் டிராகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிராகன் ட்ரெய்லரை பார்த்துட்டு என்ன எஸ்கே உடைய டான் படம் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் மூவி டீம் சைட்லேருந்து இல்லை, டான் வேறு இது வேறு, நீங்கள் படம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேமியோ அப்பியரன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வந்து பிரியங்கா மோகன் ஒரு பாட்டில் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்கள தாண்டி ஜிவி பிரகாஷ் அவரும் அந்த படத்துக்குள்ளே ஒரு கேமியோ வருவார், சாங்கில் வருவாருங்கிற மாதிரிலாம் ஒரு நியூஸ் இருக்குது. ஜிவி பிரகாஷ் மட்டும் இல்லை, ஆக்டர் தனுஷும் படத்துக்குள்ளே ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸ் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. அது படம் வந்தால் தெரிய வரும். இதே மாதிரி டிராகன் படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான சில கேமியோஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேரக்டரே வந்து சொல்லிட்டாரு. ஆனால் அது யார் யார் அப்படிங்கிறது தெரியல. ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகா அவங்க அப்பியர் ஆகுறாங்க. ஸோ அவங்க ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்கள தாண்டி வேறு யாரெல்லாம் வரப்போறா அப்படிங்கிறது அடுத்த வாரம் நமக்கு தெரிஞ்சிடும். டேரக்டர் ராஜ்குமார்
பெரியசாமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய அமரன் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமரன் 100 அமரன் படத்துக்கான தேங்க்ஸ் கிவிங் மீட் வந்து நடந்திருக்கு. ஸோ அமரனுக்கு அடுத்து ராஜ்குமார் பெரியசாமி ஆக்டர் தனுஷ் கூட D55 அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ D55 வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படிங்கிற நியூஸை முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த படத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் 3 படத்துக்கு அப்புறமா மறுபடியும் தனுஷ் ஸ்ருதிஹாசன் காம்போவை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்ருதிஹாசன் கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ D55 அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். அது இல்லாமல் இன்னொரு நியூஸை நம்ம சொல்லியிருந்தோம். டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி பாலிவுட்டில் ஒரு படம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அனிமல் படத்தை தயாரித்த ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட இவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஒரு படம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி வந்து ரீசெண்டாக பிரபாஸை வந்து மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடச்சிருக்கு. பிரபாஸ் ஓகே சொல்லிட்டாரா, இந்த ப்ராஜெக்ட் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு தெரியாது. பட் மீட்டிங் நடந்திருக்கு, கதை சொல்லியிருக்காருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. சாய் அபியங்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய கட்சி சேர ஆசை கூட இந்த 2 சாங்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பேக் டு பேக் 2 படங்களில் அஃபிஷியலாக வந்து அவர் சைன் பண்ணார். ஒன்று வந்து பென்ஸ், இன்னொன்று வந்து சூர்யா 45. இப்போ ரீசெண்டாக தான் அவருடைய 3வது சாங் சித்திரபுத்திரி சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ அடுத்து 3வது ப்ராஜெக்ட்டுமே வந்து கமிட் ஆயிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா STR 49. ஸோ ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் எஸ்டிஆர் நடிக்கிற இந்த STR 49 ப்ராஜெக்ட் வந்து ஒரு காலேஜ் ஆக்ஷன் ஃபிலிமாக உருவாக போகுதுங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர் அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி தான் நியூஸ் வருது. ஆனால் சாய் அபியங்கர் ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடையாது. அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனிருத் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்திருக்காரு. பட் இப்போது சாய் அபியங்கர் தான் வந்து மியூசிக் பண்ண போகிறாருங்கிற ஒரு தகவல் வருது. இதே மாதிரி தான் சூர்யா 45க்கும் நடந்துச்சு. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AR ரஹ்மான் தான் மியூசிக் கம்போஸராக உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ்னால அவர் வெளியில் போனதுக்கப்புறமா அடுத்த சாய்ஸாக வந்து சாய் அபியங்கர் இப்போ உள்ள வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏகேயோடைய குட் பேட் அக்லி படத்துக்கான டீசர் இந்த மாதம் பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸை முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். அதுவும் செகண்ட் வீக் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்துருந்துச்சு. பட் இப்போ செகண்ட் வீக்கில் தான் நம்ம இருக்கோம். பட் இப்போ வரைக்கும் குட் பேட் அக்லிக்கான எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, இப்போதைக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னா இன்னும் 2 வாரம் இருக்குது. இந்த 2 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாளில் குட் பேட் அக்லியோடைய டீசர் வந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. குட் பேட் அக்லி டீசர் அப்டேட்டே 2 விதமாக வருது. ஒரு பக்கம் வந்து அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் ஆக போகுதுங்கிற நியூஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து டீசர் கிடையாது, ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. படத்தோடைய மெயின் கேரக்டர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. 2த்தில் எது வந்தாலுமே ஓகே. பட் அட்லீஸ்ட் சீக்கிரம் ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற ரெட்ரோ படத்துக்கே அப்டேட் கொடுத்துட்டாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த சிங்கிள் சாங் எல்லாருமே கேட்டுட்டிங்களா, எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள். பட் இன்னும் குட் பேட் அக்லிக்கான அப்டேட் வரல, சீக்கிரமே வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஏப்ரல் 10ஆம் தேதி அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி, இட்லி கடை 2 தமிழ் படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது, கிளாஷ் ஆக போகுது. இந்த கிளாஷில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த 2 படங்களுக்கு நடுவில் இன்னொரு படமும் ஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பழைய படம். எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய சச்சின் படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கலைப்புலி தானோ இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் ரிலீஸ் பண்ணி சம்மர் ரிலீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சம்மர் ரிலீஸ் தான் போட்டிருக்காங்க, ஆனால் எப்போ வருங்கிறது தெரியல. பட் சச்சின் படம் ரிலீஸ் ஆன டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 தான். ஸோ மேபி அதே டேட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் குட் பேட் அக்லி, சச்சின், இட்லி கடை 3 படங்களுமே வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி தளபதி விஜயோடைய கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் ரீரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்லேயே கில்லி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கலெக்டட் ஃபிலிமாக அமைஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட 27 crores கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்குங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருந்தது. ஸோ இந்த ரெக்கார்டை வந்து சச்சின் படம் பிரேக் பண்ணுமா, என்ன ஆக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.